பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 19வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் உடல்கள் அழியக்கூடியவை, ஆனால் ஆன்மா அழியாதது, அதனால் உன் கடமையை செய் என்று கூறிய கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் கொல்வதும் ஆன்மா அல்ல, கொல்லப்படுவதும் ஆன்மா அல்ல என்ற ஆன்மீகத்தின் மிக ஆழமான தத்துவத்தை அர்ஜுனனுக்கு உணர்த்துகிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம் ஸ்லோகம் 19. ஸ்லோகம்: ஏனம் வேத்தி ஹந்தாரம் யஷைனம் மன்யதே ஹதம் உபௌதௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. 19. தமிழ் வடிவம்: இவ்வான்மா கொல்வதாய் எண்ணிடும் ஒருவனும் இவ்வான்மா கொல்லப்படுவதாய் நினைப்பவனும் இருவருமே உண்மைதனை அறிந்தவராகாரே. ஆன்மா கொல்வதுமில்லை, கொல்லப்படுவதுமில்லை. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: யூ மைனஸ் எவன் ஒருவன், ஏனம் மைனஸ் இந்த ஆன்மாவை, வேத்தி மைனஸ் கருதுகிறானோ, ஹந்தாரம் மைனஸ் கொல்பவனாக, யூ இஸ்டு ஏனம் மைனஸ் எவன் ஒருவன் இந்த ஆன்மாவை மன்யதே மைனஸ் நினைக்கிறானோ, ஹதம் மைனஸ் கொல்லப்பட்டதாக, உபௌதௌ மைனஸ் அவர்கள் இருவருமே, ந விஜானீத மைனஸ் உண்மையை அறியாதவர்கள், ந அயம் ஹந்தி மைனஸ் இது ஆன்மா கொல்வதுமில்லை, ந ஹன்யதே மைனஸ் கொல்லப்படுவதுமில்லை. விரிவான விளக்கம்: 1. கதையின் பின்னணி வெளிப்படையான பொருள். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார்: அர்ஜுனா, நான் இந்த ஆன்மாவை கொல்கிறேன் என்று நினைப்பவனும் சரி, இந்த ஆன்மா பிறரால் கொல்லப்படுகிறது என்று நினைப்பவனும் சரி, இருவருமே ஆன்மாவின் மெய்யறிவை அடையாதவர்களே. ஏனெனில் ஆன்மா எவரையும் கொல்வதும் இல்லை, எவராலும் கொல்லப்படுவதும் இல்லை. போர்க்களத்தில் நான் என் உறவினர்களை கொன்று பாவத்தை சுமக்கப் போகிறேன் என்று அர்ஜுனன் அடைந்த மயக்கத்தை அறுத்தெறிய கிருஷ்ணர் இந்த விளக்கத்தை தருகிறார். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் செயலற்ற ஆன்மா மற்றும் அகந்தை விலகல், நான் டூவர்ஷிப் ஆஃப் த சோல் பற்றி பேசுகிறது. அகந்தைதான் செய்கிறது, ஆன்மா அல்ல. அனைத்து செயல்களும் உடலாலும் மனதாலும் இயற்கையின் குணங்களாலுமே செய்யப்படுகின்றன. ஆனால் அகந்தை ஈகோ காரணமாக நானே செய்கிறேன் என்று மனிதன் தவறாக எண்ணிக்கொள்கிறான். ஆன்மா சாட்சி மட்டுமே விளக்கு ஒளியை தருகிறது. அதை பயன்படுத்தி நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். ஆனால் வெளிச்சம் தரும் விளக்கு அந்த செயல்களுக்கு பொறுப்பாவதில்லை. அதே போல உடலுக்கு உயிர் தரும் ஆன்மா எந்த செயலிலும் நேரடியாக ஈடுபடுவதில்லை. இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை, வாழ்க்கையில் நான் தான் இதை செய்தேன், என்னால் தான் இது நடந்தது என்ற அகந்தையே மனிதனுக்கு பெருமையையும் அதே சமயம் குற்ற உணர்ச்சியையும் தருகிறது. நாம் ஆற்றும் கடமைகள் அனைத்தும் இறைவன் கொடுத்த கருவிகளான உடல் மற்றும் மனதால் செய்யப்படுபவை. நான் எனும் அகந்தையை விலக்கி தர்மத்தின் வழியில் நின்று கடமையை செய்யும் போது எந்த செயலின் நன்மைகளோ அல்லது தீமைகளோ நம் ஆன்மாவை பாதிப்பதில்லை. பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 20வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் ஆன்மா கொல்வதுமில்லை, கொல்லப்படுவதுமில்லை என்று விளக்கிய கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஆன்மாவின் இயல்பு என்ன, அதற்கு ஏன் பிறப்போ இறப்போ இல்லை என்பதை உபநிடதங்களின் சாரமாக மிக அழகாக விவரிக்கிறார். இது பகவத்கீதையின் மிகவும் புகழ்பெற்ற ஸ்லோகங்களில் ஒன்றாகும். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம் ஸ்லோகம் 20. ஸ்லோகம்: ந ஜாயதே மிரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூய அஜோ நித்ய சாஸ்வதோ எம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. 20. தமிழ் வடிவம்: ஆன்மா பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை, எப்போதுமே முன்பிருந்து பின் இல்லாமல் போவதும் இல்லை. பிறப்பற்றது, நித்தியமானது என்றும் உள்ளது, பழமையானது. உடல் அழிக்கப்பட்டாலும் ஆன்மா அழிவதில்லை. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: நெய் ஜாயதே மைனஸ் பிறப்பதில்லை, மிரியதே வா மைனஸ் இறப்பதுமில்லை, கதாசித் மைனஸ் ஒருபோதும், ந அயம் பூத்வா மைனஸ் இது தோன்றி, பவிதாவான பூயே இஸ்டு மைனஸ் மீண்டும் இல்லாமல் போவதும் இல்லை, அஜய் இஸ்டு மைனஸ் பிறப்பற்றது, நித்ய மைனஸ் என்றும் உள்ளது, சாஸ்வத மைனஸ் அழிவற்றது, பை நிலையானது, புராண மைனஸ் பழமையானது, ஆதியற்றது, ந ஹன்யதே மைனஸ் கொல்லப்படுவதில்லை, ஹன்யமானே சரீரே மைனஸ் உடல் கொல்லப்படும் போதும். விரிவான விளக்கம்: 1. கதையின் பின்னணி வெளிப்படையான பொருள். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார்: அர்ஜுனா, ஆன்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அது ஒரு காலத்திலிருந்து பின்னர் இல்லாமல் போவதோ அல்லது புதிதாக தோன்றுவதோ கிடையாது. அது பிறப்பற்றது, அஜன், என்றும் நிலைத்திருப்பது, நித்தியன்,
மாறாதது சாஸ்வதன், மிகவும் பழமையானது புராணன். வாளாலோ அல்லது வேறு எந்த ஆயுதத்தாலோ இந்த உடல் அழிக்கப்பட்டாலும் உடலுக்குள் இருக்கும் ஆன்மா ஒருபோதும் அழிக்கப்படுவதில்லை. 2. மறைமுகமான ஆன்மீக பொருள் நமது வாழ்க்கைக்கு. இந்த ஸ்லோகம் ஆன்மாவின் 6 விதமான மாற்றங்களற்ற நிலை 6 டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் மேட்டர் பற்றி பேசுகிறது. உடலின் 6 மாற்றங்கள் ஒரு பருப்பொருள் அல்லது உடல் 6 நிலைகளை கடக்கிறது. 1. பிறத்தல் 2, இருத்தல் 3, வளர்தல் 4, மாறுதல் அடைதல் 5, தேய்தல் 6, அழிதல். ஆன்மாவின் நிலை. ஆன்மா இந்த 6 மாற்றங்களுக்கும் அப்பாற்பட்டது. அது எப்போதுமே ஒரே சீரான தூய அறிவொளியாக கான்ஷியஸ்னஸ் இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை, மரணத்தை கண்டோ அல்லது வாழ்வின் இழப்புகளைக் கண்டோ நாம் அஞ்சுவதற்கு காரணம் நம்மை இந்த உடல் என்று தவறாக அடையாளப்படுத்திக் கொள்வதே ஆகும். பூக்கள் மலர்ந்து உதிர்வது போலவும் ஆடைகள் பழசாகி கிழிவது போலவும் உடலின் மாற்றங்கள் இயற்கையானவை. ஆனால் நமக்குள்ளே சாட்சியாக இருக்கும் நான் எனும் உணர்வு ஆன்மா என்றுமே மாறாதது. இந்த ஆழமான சத்தியத்தை உணரும்போது மரண பயம் விலகி வாழ்வில் ஈடற்ற அமைதியும் மன உறுதியும் பிறக்கும். பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 21வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் ஆன்மா பிறப்பற்றது, இறப்பற்றது, என்றும் உள்ளது என்ற தத்துவத்தை விளக்கிய கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஆன்மாவின் அழியாத்தன்மையை உணர்ந்த ஒருவன் எவரையும் கொல்வதோ அல்லது கொல்ல காரணமாவதோ இல்லை என்ற முடிவுக்கு வருகிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். ஸ்லோகம் 21. ஸ்லோகம் வேதாவிநாசனம் நித்யம்ய ஏனமஜமவ்யயம் கதாம்ச புருஷ பார்த்த கம் காதயதி ஹந்தி கம். 21. தமிழ் வடிவம். அழியாதது என்றும் உள்ளது, பிறப்பற்றது, மாறாதது என ஆன்மாவை தெளிவாக அறிந்தவன் ஒருவன் எப்படி யாரை கொல்வான் பார்த்தா? எப்படி யாரை கொல்ல காரணமாவான்? வார்த்தைகளுக்கான அர்த்தம்: வேத மைனஸ் அறிகிறானோ அவிநாசினம் மைனஸ் அழியாதது என்று, நித்தியம் மைனஸ் என்றென்றும் இருப்பது என்று, யூ மைனஸ் எவன் ஒருவன், ஏனம் மைனஸ் இந்த ஆன்மாவை, அஜம் மைனஸ் பிறப்பற்றது என்று, அவ்யயம் மைனஸ் மாறாதது பை குறையாதது என்று, கதம் மைனஸ் எவ்வாறு, சாயிஸ்டு மைனஸ் அந்த, புருஷ மைனஸ் மனிதன், பார்த்த மைனஸ் பிருதையின் மகனே அர்ஜுனா, கம் மைனஸ் யாரை, காதயதி மைனஸ் கொல்லத் தூண்டுவான் பை கொல்லக் காரணமாவான், ஹந்தி கம் மைனஸ் யாரை கொல்வான். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கேட்கிறார்: அர்ஜுனா, ஆன்மா என்பது அழியாதது, என்றும் உள்ளது, பிறப்பற்றது மற்றும் எந்தவொரு மாற்றமும் இல்லாதது என்பதை தெளிவாக உணர்ந்த ஒரு ஞானி எவ்வாறு எவரையாவது கொல்வான்? அல்லது எவரையாவது கொல்லத்தான் காரணமாகத்தான் இருப்பான்? அவன் எவரையும் கொல்வதும் இல்லை, யாரையும் கொல்ல காரணமாவதும் இல்லை. அர்ஜுனன் நான் என் உறவினர்களை கொல்கிறேனே என்ற குற்ற உணர்ச்சியில் தவித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு கிருஷ்ணர் உணர்த்துவது: தர்மத்தின் வழியில் நின்று கடமையை ஆற்றுபவன் ஆன்மாவின் உண்மையான இயல்பை அறிந்திருந்தால் அவன் தனக்கு கொலை பாதகத்தின் பாவத்தை ஏற்றி மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டான். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள் நமது வாழ்க்கைக்கு. இந்த ஸ்லோகம் ஞானியின் தெளிவும் அகந்தையற்ற செயலும், ஃப்ரீடம் ஃப்ரம் கில்ட் அண்ட் ஈகோ பற்றி பேசுகிறது. அறியாமையே பயத்திற்கும் குற்ற உணர்ச்சிக்கும் காரணம். நாம் பருவுடலையே பிசிக்கல் பாடி முழுமையான மனிதனாக பார்க்கும்போதுதான் இழப்புகளும் மரணமும் நம்மை பயமுறுத்துகின்றன. கருவி மட்டுமே நாம். ஒரு நீதிபதி தர்மத்தின் அடிப்படையில் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கும் போது நீதிபதி தனிப்பட்ட முறையில் யாரையும் துன்புறுத்துவதில்லை, அவர் தன் கடமையை செய்கிறார். அதேபோல தர்மத்தை காக்க போரிடும் அர்ஜுனன் ஆன்ம தத்துவத்தை புரிந்து கொண்டு கடமையை செய்யும் போது அது கொலையாகாது, தர்மத்தை காக்கும் செயலாகவே அமையும். இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை: நமது வாழ்க்கையில் பல நேரங்களில் கடமைகளை ஆற்றும் போது என்னால் பிறருக்கு தீங்கு நேர்ந்துவிடுமோ அல்லது நான் தவறான முடிவு எடுத்துவிட்டேனோ என்ற குற்ற உணர்ச்சி நம்மை முடக்கிவிடும். ஆனால் நமது செயல்கள் சுயநலத்தாலோ அல்லது ஆசையினாலோ தூண்டப்படாமல் தர்மம் மற்றும் கடமையின் பொருட்டு முழுமையான ஞானத்தோடு செய்யப்படும்போது அந்த செயல்களின் விளைவுகள் நம் மன அமைதியை குலைக்காது. அடுத்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையின் 22வது ஸ்லோகம் பழைய ஆடைகளை களைந்து புதிய ஆடைகளை அணிவது போல ஆன்மா உடல்களை மாற்றுகிறது என்ற கீதையின் உலக புகழ் பெற்ற அருமையான உவமையை கிருஷ்ணர் போதிப்பதை பார்ப்போம்.